அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில், அதாவது எங்கள் அம்மாச்சி இந்த சாம்பார் வந்து நல்லாவே செய்வாங்க. அந்த சாம்பார் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயங்க, ஒரு 4-5 பல் பூண்டு போதும். இது வந்து ஆயில் சேர்த்திட்டு கடாயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் பொருட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெங்காயத்து கூட நம்ம வதக்கிக்கலாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு மல்லி விதைகள் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஹைப்ரிட்டாக இருந்தால் வேண்டாங்க, அது இந்த சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக பட்டை, கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு பார்த்தீங்களா, இந்த வெங்காயத்து கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயிலில் வந்து இந்த மல்லி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மல்லி சீரகம் வந்து ஆயில் சேர்த்தாம கூட வதக்கலாங்க. ஆனால் நீங்கள் ஆயிலில் சேர்த்து வதக்கும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 3 கனிஞ்ச தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வரமிளகா வந்து சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துற மாதிரி இருந்தால் தாளிக்கிறதுக்கு மட்டும் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி செய்ய சாம்பாருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகா சேர்த்திக்கிட்டிங்கன்னா சாம்பாருக்கு வந்து டேஸ்ட்டு இன்னுமே வந்து கூடுதலாக இருக்குங்க. இப்போ பட்டை, கசகசா, சோம்பு 3ஐயும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கல்லுப்பு, சாம்பாருக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள், நம்மளோட சாம்பார் திக்னஸ்க்காக கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாங்க. இது எல்லாம் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சாம்பார் வந்து தாளிச்சிக்கலாங்களா. கொஞ்சமாக கடலெண்ணெய், கடுகு, இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு செவந்ததையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 பல்லாரியை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க தாளிப்புக்காக. கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல சேர்த்திக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற நம்ம சாம்பாருக்கு உண்டானதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. உங்களுக்கு 1/2 ஜார் அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு தேவையான மசால் இருக்குது அப்படின்னா 1 ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்தினீங்க அப்படின்னா இட்லி தோசையில் வந்து தொட்டு சாப்பிட்ற அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க. கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து மல்லித்தழை சேர்த்திக்கலாங்க. ஒரு கொதி வந்ததையுமே நம்மளோட சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாங்களா. தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, ஒரு பீஸ் சின்ன வெங்காயம், அவ்வளோதாங்க. நம்மளோட தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சாம்பார் வந்து இப்படி கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு சிலர் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துன எண்ணெய் வந்து இந்த மாதிரி சைடில் பிரிஞ்சு வருங்க. இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சாம்பாருக்கு இட்லியும் சைடில் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டை கீழே வச்சுட்டு இட்லி தடுத்து மேலே வச்சுட்டு லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அந்த பிளேட்டை வந்து குப்பரக்காக கொட்டாமல் துணியை மட்டும் அப்படியே மாற்றிட்டு ஒரு சைடுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் அப்படியே வருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அக்கா வந்து கேட்டிருந்தாங்க, இட்லிக்கு என்ன ரேஷியோவில் அரிசி உளுந்து போடுவீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ எங்கள் வீட்டில் இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.